மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான விவசாய கிணற்றில் ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கணேசன். கணேசன், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே முக்குடி என்ற கிராமத்தில் மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான விவசாய கிணற்றிலிருந்து அடையாளம் தெரியாத உருக்குலைந்த ஆண் உடல் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமாக திருப்புவனம் அருகே முக்குடி, ஜாடி, புதுக்கோட்டை உள்ளிட்ட கிராமங்களில் ஏராளமான விவசாய நிலங்கள் உள்ளன. இந்த நிலங்களில் விவசாயம் செய்யாமல் கருவேல மரங்கள் அடர்ந்து கிடக்கின்றன. ஒரு சில இடங்களில் தேக்கு மரங்கள், புங்கை மரங்கள் உள்ளிட்ட தோப்பு போன்று வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் முக்குடி அருகே உள்ள சுமார் 1000 ஏக்கர் பரப்புள்ள மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான இடத்தில் ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு விவசாயம் செய்வதற்காக கிணறு தோண்டியுள்ளனர். 30 அடி நீள அகலத்தில் தொடப்பட்ட இந்த கிணற்றில் நேற்று மாலை அடையாளம் தெரியாத ஆண் உடல் உருக்குலைந்த நிலையில் கிடப்பதாக கிராம நிர்வாக அலுவலர் முரளி திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் இன்று மதியம் தடயவியல் நிபுணர்கள் குழு மற்றும் டாக்டர் குழு சம்பவ இடத்தில் உடல்களை மீட்டு விசாரணை செய்து வருகின்றனர். கிணற்றில் மேந்த உடலில் இருந்து எந்த ஒரு பாகமும் கிடைக்கவில்லை. இந்த உடை மற்றும் ஒரு சில குடல்கள் உள்ளிட்ட பொருட்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. மதுரை அனுப்பானடி தீயணைப்பு நிலைய அலுவலர்கள் உடலில் சிதைந்த பாகங்களை மீட்டு சம்பவ இடத்திலேயே பிரேத பரிசோதனை செய்து வருகின்றனர். மேலும் மதுரை ஆதீன சொந்தமான இடத்திலிருந்து ஆண் உடல் மீட்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.